இந்த வீடியோல நமக்கு இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, 2 நாளைக்கு முன்ன நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ஸ்கூல் புக்க வந்து மாத்துறதுக்கு ஒரு குழு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க. அதாவது இந்த இயர்லயே புக்க மாத்திருவாங்களா? இல்ல நெக்ஸ்ட் இயர் மாறுமா? அப்படின்னு நெறைய பேரு கன்ஃப்யூஸ்ல இருக்காங்க. அவங்கலாம் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, குழுவே எப்படியும் அந்த குழு ஒரு ப்ராப்பரா அமைக்கிறதுக்கு எப்படியும் இந்த இயர் லாஸ்ட் ஆயிரும் சரிங்களா? அந்த குழு அமைச்சு 6 மாசத்துக்குள்ள தான் புக்கே சேஞ்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்குள்ள புக் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். இதை எதை பேஸ் பண்ணி சிலபஸ் எல்லாம் மாத்துவாங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது. பொதுவாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கலாம், இதையுமே பேஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் வந்து கூட்டுவாங்க. நம்ம விசாரிச்ச வரைக்கும் ஸ்கூல் புக்கு ஃபுல்லாமே சிபிஎஸ்சி தரத்துக்கு மாத்திடுவாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகும். புது கவர்மெண்ட் வந்து பெண்கள் பாதுகாப்பு, கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸா போறதா பேசிட்டு இருக்காங்க சரிங்களா? அதனால அடுத்த இயர்ல இருந்து புக் வந்து கண்டிப்பா சிபிஎஸ்சி தரத்துக்கு மாத்திடுவாங்க. புக்கு மாறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, சாம்பிளுக்கு ஒரு 2019 எஸ்ஏ எக்ஸாம் எடுத்துக்கிடுவோம். 2018 மிட்டில் வந்து புக்கு மாறிட்டு, 2018, 19 அந்த டயத்துல புக்கு வந்து புது புக்கு மாறிட்டு, சமச்சீர் கல்வியிலிருந்து புது புக்கு மாத்தினாங்க. அந்த டைம் என்னன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஓல்டு புக்கு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. புது புக்ல இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 2020 ஜனவரி 12 அந்த டைம்ல எஸ்ஏ எக்ஸாம் நடந்தது. பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட் தான். ஒரு பாதி கொஸ்டின் பழைய புக்ல இருந்து, பாதி கொஸ்டின் வந்து புது புக்ல இருந்து கேட்டாங்க. அந்த டைம் எக்ஸாம் கட்டா கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அவுட் ஆஃப் 70க்கு 49 தான், அந்த மாதிரி தான் கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. அதனால எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட், ஏன்னா உங்களுக்கு வந்து இது இந்த இயர் லாஸ்ட் ஆப்ஷன், நெக்ஸ்ட் இயர் நீங்க படிக்க நினைச்சாலுமே புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் நீங்களும் ஒன்றா சேம் ஆயிடுவீங்க. ஏன்னா புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 100% வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால என்னன்னா, இந்த வருஷம் எந்தெந்த எக்ஸாம் வருதோ அதிலே கிளியர் பண்ணி போக பாருங்க. மேக்ஸிமம் இந்த 1 மார்க் 2 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெரிய பாதிப்பு வரும். ஏன்னா அடுத்த இயர் வரும்போது ஒரு நியூவா ஸ்டூடெண்ட் வருவாங்க, அவங்களும் நம்மளும் சேம் ஆயிடுவோம். அதனால கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டூடெண்ட் வந்து நல்லா பயன்படுத்திக்குவாங்க. அடுத்ததான் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருந்து ஒரு 100 டே ஷீட் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் இப்போ ஒரு 6 டே ஷீட்டும் அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்து ஒவ்வொரு 10 டே ஷீட்டுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் சரிங்களா? அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.